पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदके सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये समनिशं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 18வது தசகத்தில் 3வதும் 4வதும் ஸ்லோகத்தை பார்க்கலாம். 18வது தசகத்தில் நம்ம பிருது சக்கரவர்த்தியுடைய சரித்திரத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இதில் துருவனுடைய குலம் ரொம்ப கீர்த்தி வாய்ந்த இந்த குலத்தில் துருவனுக்கு அப்புறமா ஒரு 5-6 ஜெனரேஷன் கழிஞ்சதுக்கப்புறமா வரப்போகிற ராஜாக்கு பேர் அங்கன் அப்படிங்கிற ஒரு ராஜா உண்டாகிறார். அந்த அங்கனுக்கு ஒரு மகனானவன் வேணன் அப்படிங்கிறவன் பிறக்கிறான். அந்த வேணன் ரொம்ப அவன் தோஷ வியதிதமதி, அது ரொம்ப கெட்ட நடத்த உடையவடையான அந்த வேணன் இருக்கான். அந்த வேணன் இப்படி இருக்கிறதுனால மனசு உடைஞ்சு போன இந்த ராஜாவானவர் காட்டுக்கு போயிடுறார். உங்களையே நினச்சிட்டு தபஸ் பண்ணுறதுக்கு வேண்டி பகவானை நினச்சிட்டு அவருக்கு தபஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ராத்திரியோட ராத்திரியாக ஒருத்தர்கிட்டையும் சொல்லாமல் இவர் வனம் கதோ பூத் வனத்துக்கு போயிடுறார். வனத்தில் போயிட்டு அவர் இந்த உலகத்தில் இந்த ராஜ்யத்தில் இப்போ ராஜா இல்லாமல் இருக்கிறத பார்த்த உடனே இந்த பௌரர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, அதாவது இந்த உலகத்தில் இருக்க மீதி வேரெல்லாமா சேர்ந்து ஜனங்கள் எல்லாமா சேர்ந்து இந்த வேணனுக்கு ராஜா பட்டாபிஷேகம் பண்ணிடுறான். ஏன்னா இவன் கடோர வீரியன், நல்ல வீரமுள்ளவன். அதனால இவன் இந்த ராஜாவா இருக்கணும், ஒரு அவசியம் வேணும் அப்படின்னு இவனை ராஜாவா பண்ணிடுறான். ராஜாவா ஆன உடனே இவன் இன்னும் தன்னுடைய சுபாவத்தை விடாமல் என்ன பண்ணுறான், அதே மாதிரி கெட்ட நடத்தை உடையவனாக இருந்துட்டு தன்னுடைய பற்றியே பெருமையாக எல்லாம் சொல்லிண்டு இந்த உலகத்தில் யாருமே இந்த பகவானை குறித்து செய்கிற எஷ்டிகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வேணனானவன் வேரி கோஷ்டம் போட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறான். சொன்ன உடனே அடுத்தது என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டனேதி त्वन्निन्दावचनपरो मुनीश्वरैस्तैः शाभाग्नौ शलभदशाम् अनायिवेनः. இப்போ சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே, இந்த தாபசௌகர்கள் எல்லாருக்கும் இருக்கல இல்லையா, அந்த தபசிகள் எல்லாரும் அவர் ஹிதகதனாய ஹிதம் சொல்லிட்டு இந்த ராஜாவுக்கு ஏதாவது ஹிதமான வார்த்தைகளை சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லி அவனை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிண்டு இவா எல்லாரும் அவனை அப்ரோச் பண்ணுற, அவன் கிட்டக்க போகிற அந்த டைமில் சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே. அப்போ அந்த வேணன் என்ன சொல்கிறான், மத்தோன்யோ புவனபதிர் ந கச்சனேதி, என்ன கச்சன இதி என்ன புவல மத்தோன்யோ என்ன தவிர மத்த அந்யோகோ என்ன தவிர வேறு யாருமே இந்த ஜெகதீஸ்வரனாயிட்டு இந்த உலகத்தை பார்த்துக்கிற ராஜா வேறு ஒருத்தரும் கிடையாது, அது நாங்கள் கச்சன இதி யாருமே கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதோடு நிறுத்தலை. அதுக்கு நம்ம தொன்னிந்தாவச்சனவரோ ஒன்களை பற்றியும் பயங்கரமான வச்சனங்கள் எல்லாம் சொல்லறான், நிந்தனை பண்ணிண்டு வச்சனங்களை சொல்லறான்னு அப்படின்னு நாராயண பட்டத்திரி சொல்லியிருந்தார். என்னாக்கா தொன்னிந்தா வச்சனபரோ அவ்வளோதான் அவரால் சொல்ல முடியறது, அதுக்கு மேலே சொல்ல முடியலை. ஏன்னாக்கா இவன் என்னெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் இந்த பகவானை குறித்து சொல்லறான். அதை ஸ்ரீமன் பகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 14ஆம் அத்தியாயத்தில் எல்லாத்தையும் இன்னும் ஜாஸ்தியாக விளக்கி சொல்லியிருக்கா. இவன் என்னெல்லாம் நிந்த பண்ணி சொல்லியிருக்கான், பகவானை என்னெல்லாம் நிந்தனை பண்ணறான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னா, இந்த மாதிரி யாருமே முதல் பாகம்னுட்டு ஒருத்தர் கொடுக்கணும்னாக்கா எனக்கு என்ன கொடுக்கறதுக்கு காணிக்க என்ன கொடுக்கணும்னாலும் எனக்கு கொடுங்கோ, அப்புறம் என்ன தவிர வேறு யாருமே இந்த காணிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு ஹவில்பாகத்தை ஏற்றுக்கிற தகுதி வேறு யாருக்கும் கிடையாது. கடவுளாகட்டும், கடவுள்ன்றது ஒருத்தரே கிடையாது, நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னு இவன் சொல்கிறான். தொன்னிந்தாவச்சனபரோ. அப்போது அதை கேட்டுவிட்டு முனீஸ்வரைஸ்தை, இந்த முனீஸ்வரர்கள் எல்லாரும் இந்த ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறா, அவனை இந்த மாதிரியான ஒரு ராஜா உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷாபாக்னோ ஷலபதஷாம் அனாயி வேனக, அவனை ஒரு சாபம் கொடுத்துடுறா.
ஹூங்காரம் போட்டு விடுறான். ஹூங்காரம் போட்டு அவனை பஸ்மமாக்கிடுறா. அப்போது அது நாராயண பட்டத்திரி சொல்லும்போது ஷலபதஷாம் அனாயிவேன ஷலபா அப்படின்றது விட்டல் பூச்சியோட நிலைமையே இவன் அடைவிச்சு விடுறா இந்த முனீஸ்வரர்கள் எல்லாமா சேர்ந்துண்டு அப்படின்னா. எப்படி இந்த விட்டல் பூச்சி என்ன பண்ணுறது, வெளிச்சத்தை பார்த்துண்டு அதுக்கிட்டக்கே திரும்பி போகிறது, தன்னுடைய ரெக்கையெல்லாம் இழந்து விடுறது, எரிஞ்சு பொசுங்கி போயிடுறது. ஆனாலும் திரும்பியும் அந்த சூடு கிட்டக்கே வெளிச்சத்துக்கிட்டக்கே அது போகிறதுனால தன்னுடைய உடம்பையும் அது எரிச்சுன்னு விடுறது. அந்த மாதிரி இவனை எப்படி விட்டல் பூச்சியானது தீயில எப்படி முங்கி போகுமோ அந்த மாதிரி இவனை தீங்கிற சாபத்தினால அவனை வந்து சாபமங்கிற தீ அப்படிங்கிறதுல இவனை எரிச்சு விட்டுடுறா இந்த முனீஸ்வரர்கள் எல்லாமா சேர்ந்தது. சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர் ந கஷ்டனேதி त्वन्निन्दावचनपरो मुनीश्वरैस्तैः शाभाग्नौ शलभदशाम् अनायिवेनः. ஆமாம், இந்த மாதிரி ஒரு வேணன், இப்படி ஒரு துஷ்டமான சுபாவமுடைய வேணன் அங்கராஜனுக்கு, அதுவும் இந்த துருவகுலத்தில் வந்த மகா கீர்த்திமானான இந்த அங்கராஜனுக்கு பிள்ளையாக இப்படி ஒரு குணமுடைய தீய குணமுடைய இவன் பிறந்திருக்கானே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல தோணச்சு, சந்தேகம் வரத்தான் செய்யும். இது என்னன்னாக்கா அவனுடைய அம்மா, அதாவது சுனீதிங்கிறது வேற சுனீதி. அப்போ அந்த சுனீதியுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதர்மத்துடைய வழியில் வந்து அதர்மத்தினால் உண்டாக்கப்பட்ட மிருத்யு அப்படிங்கிறவருடைய பெண் இந்த சுனீதி. ஆக தன்னுடைய அம்மாவுடைய வழியில் வந்து தாய் வழியால் வந்து பாட்டனாருடைய குணம் இவனுக்கு வந்திருக்கு. அதனால இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த துஷ்டமான சுபாவத்தை கொண்டு இருக்கிறதுனால இது மாதிரி சுபாவத்தோடு அவன் இருக்கான். இப்போ இவனை எரிச்சாச்சு, இவனை ஷாபா போட்டுட்டு இந்த தாபசிகள் எல்லாம் எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகம் சொல்லுறது. தன்னாஷாத் கலஜன பீருகை முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரிதே ரக்ஷிதே ததங்கே வியக்தாதேஹே பரிமதிதாத் தோர்தண்டே பரிமதிதே துவமா விராசீஹி. இப்போ தன்னாஷாத்து இந்த போயிடுறான், வேற வேணனானவன் அவனை எரிச்சுடுறதுனால, சாபத்தினால எரிச்சதுனால அவன் காலமாயிடுறான். அவனுடைய காலமான பின்ன, நாசம் ஆன பின்ன கலஜன பீருகை, நிறைய திருடர்கள் எல்லாரும் விட்டல் பூச்சிகளை மாதிரி அந்த புத்துலேருந்து வெளிப்படுறா மாதிரி ஒருத்தராக நிறைய பேர் வெளியில் வர்றா. அதை பார்த்துட்டு இவனுமே அராகஜம் நடந்துடுமே, ராஜா இல்லாத, அதுவும் துருவனுடைய வம்சத்து அழிஞ்சு போகிற மாதிரியான ராஜாவே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு பயந்துண்டு இந்த முனீஸ்வரைஸ்தை எல்லா ரிஷிகளுமாக சேர்ந்துண்டு தன்மாத்ரா சிரபரி ரக்ஷிதே ததங்கே, அவனுடைய அம்மா யார், வேணனுடைய அம்மாவான சுனீதிங்கிறவள் வந்து இவனுடைய அங்கே அவனுடைய சரீரத்தை வந்து ரொம்ப அம்மா வந்து போற்றி வச்சுட்டு இருக்க, இது பண்ணாமல் ரொம்ப வேணன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுனீதினால் இவனுடைய சரீரமானது காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த காப்பாற்றப்பட்ட அந்த சரீரத்தை இவ வாங்கிட்டு தன் மாத்திரா சிரபரி ரக்ஷிதே ததகே, அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறா, त्यागे परिमदितात दोरुदंडात दोरुदंडात உருதண்டாத்து. உருதண்டம்ன்றது தண்டம் மாதிரி இருக்கிற இந்த ஊருன்றது தொடைங்கிறது ஆக்சுவலி என்னன்னு கேட்டாக்கா உடம்புடைய கீழ்த்த போகம்ங்கிறது கலஜனம். அது வந்து சின்ன குறிக்கிறது, நல்ல இதை குறிக்கிறது இல்லை, அந்த மாதிரி துன்பமான பாகத்தை குறிக்கிறது. அந்த பாகத்திலேருந்து அதை கடையும் போது என்னாச்சு, அதுலேருந்து ஒரு நிஷாதன் பாகுக்கன் அப்படிங்கிறவன், அவன் வந்து கண்ணை கருக்க குள்ளமாக தலை செம்பட்டையாக இருக்கிற ஒருத்தன் வெளிப்படுறான். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு வெளியில் வந்து அவனை நீ உட்காந்துக்கோ அப்படி நிஷாதனாக்கா உட்காந்துன்னு நிஷாதன்ற பேரை வச்சுட்டு நீ ஒன்றால் ஒரு யூஸும் கிடையாதுங்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், வேணனுடைய
தொடைபாகம் கடைஞ்சத்தினால வெளிப்பட்ட இந்த அகத்திலேருந்து வந்த சின்னலேருந்து வந்த இந்த பாகுக்கனானவன் அவன் நாட்டில் ஆளாமல் நாட்டில் இல்லாமல் மலைப்பிரதேசத்தில் போயிட்டு அவனுடைய ஹிம்சை பண்ணுறதும் திருடுறதும் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இவன் அங்கே இருந்துட்டுருக்கான். இப்போ ஆனாலும் இவளுடைய காரியம் இன்னும் ஆகலை இல்லையா, இந்த நாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ராஜா கிடைக்கலையே. அதனால என்ன பண்ணுறா, பரிமதிதாத தோர்தண்டாத்து. அப்போ ஒருப்போ என்ன பண்ணுறாரு, தோர்தண்டேகே. அப்போ ஒரு தண்டாத்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கலஜனவன் வந்தான், ஒரு பாகுக்கன் வந்தான். அப்போது அவர் தோர்தண்டேகே அவருடைய கை மேல், அதாவது உடம்புடைய மேல் பாகத்தை பரிமதித்தே. அப்போ அதை நன்னா கடையறா இந்த முனிஜனங்கள் எல்லாமா சேர்ந்து. அப்போ தெக்தாகே அவனுடைய அகமானது எல்லாம் சின்னானது அவனுடைய பாவமானது எல்லாம் விலகிட்டு அதிலிருந்து ஒருத்தர் வெளிப்படுறார். அது யாரு, பரிமதித்தே துவம் ஆவிராசீத். நீங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டீர்கள். நீங்கள்ங்கிறது பகவானுடைய ஒரு பாகம், ஒரு அம்சம் தான் சொல்லணும். பகவானுடைய அம்சமான இந்த பிருத்து சக்கரவர்த்தியானவர் அதிலிருந்து வெளிப்பட்டார். இந்த கையை கடையும் போது கையிலிருந்து உண்டாகிறார் இந்த பிருத்து சக்கரவர்த்தி. தன்னாஷாத் கலஜன பீருகை முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரிதே ரக்ஷிதே ததங்கே त्यक्ताघे परिमदिता तदोर्दण्डात् दोर्दण्डे परिमदिते துவமாவிராசீஹி. இந்த பிருத்து சக்கரவர்த்தி இந்த மாதிரி வெளிப்பட்டார். வேணனுடைய கைகளானது கடையும் பொழுது அதிலிருந்து பாவம் எல்லாம் தெக்தாகே எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு புண்ணியமான நீங்கள் இதிலிருந்து ஆவிர்பவிச்சீர்கள் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகம் முடியறது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் பிருத்து சக்கரவர்த்தி எப்படி ஆவிராசீத் எப்படி வந்தார் அப்படிங்கிறது சொல்கிறது. இப்படி வந்த பிருத்து சக்கரவர்த்தி மேற்கொண்டு என்ன செய்தார்ங்கிறது அடுத்த ஸ்லோகங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது.